பாபு யாருன்னு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவருடைய ஆக்ஷனும் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அதை பலமுறை திருப்பியும் செஞ்சுட்டாரு. திரு விஎஸ் பாபு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர், அவருக்கு எதிராக வெற்றி பெற்றவர். அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்று கொண்டார். முதலமைச்சர் விஜய ஆற தழுவி கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக இப்போ பதவியேற்பவர் மனோஜ் பாண்டியன். அதிமுகவில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் டிக்கெட் பெற்று இப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக முதன்முறையாக திரு மனோஜ் பாண்டியன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இதற்கு முன்னம் திரு விஎஸ் பாபு கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளராக களமிறங்கி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு ஒரு சர்ப்ரைஸ் வெற்றி பெற்றவர் திரு விஎஸ் பாபு. கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு விஎஸ் பாபு சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்து கொண்டார். முதலமைச்சர் விஜய ஆற தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு விஎஸ் பாபு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஎஸ் பாபு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றென்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு முனைவர் பால் மனோஜ் பாண்டியன். ஓகே, இப்போ பொறுப்பேற்றுக் கொண்டவர் விஎஸ் பாபு அவர்கள். விஎஸ் பாபு முதலமைச்சர் விஜய ஆற தழுவினார். அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்குறோம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து வென்றவர். ரொம்ப கவனம் ஈர்த்தார். அவர் போகும் இடத்தெல்லாம் இப்படின்னு பலமுறை சொல்ல தாவேக்காவினர் ஒன்ஸ் மோர் கேட்க ஒரு முறை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தார். இவர் பலமுறை செய்து கொளத்தூரில் வென்றதுனால ரெக்கார்ட் பண்ணி இந்த செய்கையினாலையும் பலமுறை செய்து ரெக்கார்டும் படைத்திருக்கிறார். அவருடைய வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இல்லையா? யார் எதிர்பார்த்திருப்பாங்க முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்று போவார் அப்படின்னு? ஸோ அவருடைய செய்கையும் கூட பலமுறை இமிட்டேட் பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு அசாதாரண நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். திரு விஜய் அவர்களுக்கு ஜோதிட ஆலோசனை கூறிய திரு ராதன் பண்டிட் அவர்களும் தந்தி டிவிக்கு பேட்டி அளிக்கும் போது சொன்னார், திரு விஜய் அவர்களுக்கு ஸ்டாலினுடைய வெற்றியில சந்தோஷம் இல்லைங்க, அவர் ரொம்ப வருத்தத்தோடு தான் பார்த்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு பெருந்தன்மையாக பார்க்க முடியும். அதே போல திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ப்ரீடெசஸராக முன்னத்தியாராக அவர் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து செயல்பட்ட திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உரையாட இருக்கிறார் அப்படிங்கிறதும் கூட ஆக்கப்பூர்வமான சமிக்ஞையாக பார்க்க முடியும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.